எவ்வளோ பெரிய கத்திரிக்காய், செம்ம பெருசாக காய்ச்சிருக்கு. செடியில் பாருங்கள் எவ்வளோ மொட்டை வச்சுருக்கு. செம்ம சூப்பராக தளைஞ்சிருக்கு. இது குட்டியான மல்லிகைப்பூ செடி தான், ரொம்ப குட்டி செடி தாங்க. சூப்பராக மொட்டை வச்சுருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய். இங்கேயும் நிறைய கத்திரிக்காய் இருக்குது. இங்கே ஒரு கத்திரிக்காய், இங்கே இருக்குது, இங்கே கீழே 2 இருக்குது, இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இதெல்லாம் வந்து பிஞ்சு விட்ருக்கு. இப்போ தான் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் கத்திரிக்காய் இருக்குது. வாங்க அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயை பறிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயையும் பறிச்சிடலாம். இந்த 2 கத்திரிக்காய் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கா இல்லை கரெக்டான ஸ்டேஜான்னு தெரில. கீழே பார்த்திங்கன்னா 2 கத்திரிக்காய் இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இது சின்னதாக தான் இருக்குது, பெருசாகுமா? அவ்வளோதான். ஓகே, இந்த காயையும் பறிச்சுக்கலாம். இங்கே ஒரு காய் இருக்குது. செடியை பிடிக்காமல் இப்படி பண்ணணும். ஓகே, இவ்வளோ காய் வந்து நம்ம பறிச்சிருக்கு. இங்கே ஒரு காய் இருக்குது. வேறு எதாச்சும் இந்த காய் வச்சு நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 2 காய் இருக்குங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு. இதெல்லாம் சின்ன சின்னதாக பிஞ்சு விட்ருக்கு. அடுத்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த காய் இந்த காய் பிஞ்சா? சரி விடு, வேணாம். இதையும் பறிச்சிடலாமா? இங்கே ஒரு காய் இருக்குது, இதையும் பறிச்சிடலாமா? சரி பறிங்க. இதை கூட பறிக்க வேணாம், இதை பறிச்சு ஆகணும். சரி, வேறு எங்கேயாவது காய் இருக்கான்னு பார்ப்போமா? இதெல்லாம் இப்போ தான் பிஞ்சாக இருக்கு. இங்கே இந்த காய் ஓகே இருக்கா? அதுவும் சின்னதாக தான் இருக்குது. சரி விட, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இதையும் பறிச்சிடலாமா? முத்தி போயிடுச்சுன்னா அதை பறிக்கலாம் கண்டிப்பாக. சரி நீங்களே பறிங்க. கை அரிக்குமே. என்னால் இது மேலேருந்து இப்படி எடுங்க, அப்போ தான் வரும் கத்திரிக்காய். ரொம்ப இதாக இருக்குது. நாளைக்கு சிசர் எட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஐயோ உடஞ்சிட போது. நாளைக்கு சிசர் எட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். பூ போட்டுச்சு. இப்படி இழுதா பூ கொட்டாமல் என்ன பண்ணோம்? நிறைய பூ விட்டுருக்கு, நிறைய காய் விட்டுருக்கு. அடுத்தடுத்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பரான அறுவடை நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அங்கே ஒன்று பெருசாக இருக்குது. எங்கே? அங்கே அந்த பேக்கில். ஓ ஆமாம், இங்கே ஒரு காய் இருக்குங்க, பார்க்காம விட்டாச்சு. இதுவும் பெரிய கத்திரிக்காய் தாங்க. ஆனால் இதை பறிக்கவே முடியலங்க. இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இங்கே இதுக்குள்ளே ஒரு பிஞ்சு இருக்குது. நிறைய பிஞ்சு விட்டுருக்கு.
இதாங்க நம்ம வீட்டு மாடி தோட்டம். கத்திரிக்காய் செடி சூப்பராக வளர்ந்துருக்கு. முருங்கைப்பூ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. கொய்யாக்காயுமே நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. குட்டி குட்டியாக பிஞ்சாக இருக்குது. அடுத்தடுத்து நம்மளுக்கு காய்கள் வரும். இங்கே பாருங்கள், நடவு பண்ண புதினா குச்சிகள்லாம் சூப்பராகவே தளைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இந்த க்ரோ பேக் ஃபுல்லாமே நம்மளுக்கு அடுத்து கொஞ்சம் இன்னும் 1 வீக் போச்சுன்னா இது ஃபுல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள், காராமணி 2 இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். வாவ், இங்கே பாருங்கள், மண் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது விதைகள் போடணும். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் 4 வகையான கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இது ஒரு ரகம், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒரு ரகம். 2 காராமணி காய்ச்சிருக்கு.